Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கோபுரம் ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் போட்டுட்டு தான் நம்ம அதை ஃபில் பண்ண முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த லைனை விட்டு வெளியே வராமல் இருக்கும் ஸ்டிச்சு. அவுட்லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அவுட்லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவுட்லைன் நார்மல் செயின் ஸ்டிச் தான். இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சே போட போகிறதா இருந்தாலும் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம இப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி எண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம போட்டிருக்க செயினுக்குள்ளே போட்டு தான் நம்ம அதை எண்ட் பண்ணணும். சரிங்களா? இதை இப்போ நான் ஒரு இது கொண்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த எண்ட் பண்ணும்போது அதை நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த எண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு செயின் போடுறோம். இந்த இடத்துலையே நம்ம என்ஆட் பண்ணக்கூடாது. என்ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன கேப்பு, அந்த கேப் வரக்கூடாது. அப்போ நம்ம அதுக்கு ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, பேக் செயினுக்கு அடுத்த செயின், அந்த செயினில் விட்டு தான் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும். அந்த செயினுக்குள்ளேயே என்ஆட் போட்டு முடிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை என்ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை நம்ம அந்த செயினுக்குள்ளே தான் இழுத்து விடணும். வெளியில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நூலை வெளியில் வந்து செயின், அதாவது இந்த செயினுக்கு வெளியில் நூலை எடுத்து இது பண்ணக்கூடாது. எல்லாமே அந்த செயினுக்குள்ளே மட்டும்தான் நம்ம பண்ணணும். கொஞ்சம் வேகமாக இழுத்தோம்னா அந்த த்ரெட்டு உள்ளே போயிடும். சரிங்களா? அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல ஜூமில் இருக்கிறனால அது தெரியுது. நார்மலாக பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு இதாக தெரியாது, அசிங்கமாக தெரியாது. இப்போ நம்ம இந்த இதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வேறு கலர் நூல் போட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். அப்போ தான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். சாரிம்மா, நான் இந்த வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணால் வரையலாம். அதுதான் இந்த ஸ்டிச்சோட ஒரு இது. ஆனால் நம்ம ஃபில்லிங் வந்து நீட்டாக பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இது எப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம்ல, சயின்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல, அமீபா, அது எப்படி வேணால் வரையலாம். பார்த்திங்களா? அந்த மாதிரி வரைகிறது தான் இது. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்குங்க. அதாவது இதே ஷேப்பு தான். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட்டோம் இல்லையா, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, இதே பேட்டர்ன் தான். ஆனால் வந்து நம்ம அதையே கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போதே வந்து பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அப்போ இந்த மாதிரி நம்ம சுற்றி வரைஞ்சிக்கிறோம். இடையில நம்ம தெரியுதா உங்களுக்கு, நான் இங்கேருந்து போட்டிருக்கேன், இப்படி போட்டுக்குங்க. இது வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது போட்ட மாதிரி நான் போடலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியுதா? அதுதான் நம்ம எப்படி வேணால் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இந்த பெண்டாக வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வரையணும். அதுதான் முக்கியம். இந்த இது முடித்த பின்னாடி இதில் ஒரு ஃபில்லிங் பண்ண பிக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போடுங்க. இதை ஃபில் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சு எங்கே வேணால் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் செயின் போட மறக்காதீங்க. நல்லா ஒட்டி போடுங்க. அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட ஒட்டி போடுங்க. நம்மளுக்கு இடையில கொஞ்சம் மாற்றிடுச்சு, அந்த வளைவு கொஞ்சம் இதாகிடுச்சுனாலுமே அது நம்ம கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரொம்ப குட்டியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய டிசைன் போட்டு ஃபில்லிங் பண்ணுங்கள். பெருசாக போடுறதுக்கு கஷ்டப்படாதீங்க.
நான் உங்களுக்கு வீடியோ சின்ன வீடியோவாக இருக்கணும், ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சின்ன சின்னதாக போட்டு காமிக்கிறேன். ரொம்ப பெரிய டிசைன் நான் போட்டு காமிச்சா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும், இல்லைன்னா எடிட் பண்ணும்போது பாதியை கட் பண்ணி போட வேண்டி வந்துடும். அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக சின்ன சின்னதாக போட்டு காமிக்கிறேன். நீங்களும் அப்படி சின்ன சின்னதாக போடக்கூடாது. கொஞ்சம் பெருசாக டிசைன் வந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச் இருக்கிற லெவலுக்கு போடுங்க. ஊசியை நம்ம எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் போடுறதுக்கு பழகுங்கன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்செல்லாம் போடும்போது நம்ம ஒரே பக்கம் இருந்து போடுவோம் இல்லையா, அப்போ வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி திருப்பினாலும் நம்ம அதை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு பழகணும். அதுக்காக தான் மாற்றி மாற்றி குத்தி பழகுங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸ்க்கு காமிக்கிற பிக் எல்லாமே நான் போட்டது தான், நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்டது தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைனில் தானே போடுவீங்க, ஒரு ப்ளவுஸில் நேரடியாக நம்ம போட போகிறதில்ல. அதனால் நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்படியே இந்த அவுட்லைன்லேயே நான் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, இப்படி போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நம்ம இப்படியே கொண்டு போய் இதிலேருந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்கிற இது மேலேயே, அந்த வரைஞ்சிருக்கிறது மேலேயே கூட நான் போடாமல் எப்படி நம்ம எங்கேருந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எல்லா பக்கமும் வளைச்சி கொண்டு போகலாம். இந்த ஸ்டிச்சு ஈஸியான ஸ்டிச் தான், ஆனால் வந்து கரெக்டாக நம்ம அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டிச்சோட பேட்டர்ன் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி கொண்டு வந்தோம்னா அழகாக இருக்கும். இப்போ நான் வரைஞ்சிருந்ததே கூட தெரியாத அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வரேன் பாருங்கள். நான் ஏற்கனவே போட்ட லைன் மேலே நான் போடலை, சரியா? உங்களுக்கு எந்த இடத்துல வளைச்சி கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரதுக்கு மாதிரி உள்ள இதை நீங்கள் போட்டுக்குங்க. அப்படி இல்லை குட்டி குட்டி செயினாக போடுங்க. எப்படி வேணால் வளைச்சி கொண்டு போய் நம்ம அந்த ஸ்டிச்சை போடலாம், ஆனால் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும், அதை மட்டும் மறக்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டிச்சுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா இது நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஸ்டிச் போடும்போது.
ஃபுல்லாக இதே ஸ்டிச்சில் நம்ம போட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுக்குறோம்னா அமௌண்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் எச்சா கூட வாங்கிக்கலாம். நம்ம கிளாஸோட எண்டில் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ் எண்டில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? அதாவது இந்த பேசிக் லெவலில் வராது, அட்வான்ஸ் லெவலில் நான் உங்களுக்கு எப்படி ப்ளவுஸோட ரேட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கலாம், ஏன்னா வளைச்சி கொண்டு போக முடியாது, அதனால் எண்ணாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். இப்போ இங்கே இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது சின்ன டிசைனுங்கிறனால நூலை கட் பண்ண தேவையில்லை. இதே கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டோம் அப்படின்னா நூலை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போடுங்க. அந்த ஓரத்தில் மட்டும் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதாக தெரியாது, இல்லைன்னா அங்கே ஒரு கேப் இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் அவுட்லைனோட ஒட்டி நீங்கள் வந்து டிசைனை போடுங்க. இந்த வீடியோவே கொஞ்சம் ரொம்ப லென்த்து தான். இது 2 பார்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் 2 பார்ட்டாக நான் பிரித்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, என்ன தான் நம்ம இதாக போட்டாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இங்கேயே நான் என் பண்ணாமல் இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பெண்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு முடிக்கிறேன். அப்போ அந்த இடம் உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி தெரியாது. நம்மளோட இது தான் நான் சொன்ன மாதிரி. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடம் இதாக தெரியாது, கேப் இருக்கிற மாதிரி தெரியாது, நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இன்னாட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு பானி ஸ்டிச். ஜூமில் இருக்கனால உங்களுக்கு ஹோல்ஸாக தெரியுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுதா. இப்போ இந்த ஸ்டிச்சோட ரெஃபரன்ஸ் பிக் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பானி ஸ்டிச்சோட ரெஃபரன்ஸ் பிக்கு, பார்த்துக்கோங்க. இதில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் பண்ணணும், எந்த ஒரு இதுவும் தெரியாமல் நல்லா நீட்டாக பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு டிசைன் நல்லா வரைஞ்சி ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கேப் இந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.